இப்போ சினிமாவில் வந்து இந்த மக்களை வந்து எப்படி காட்சிப்படுத்துறாங்க? அப்புறம் 2 விதமாவுமே காமிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு மார்க்காண்டியில பார்த்தீங்கன்னா, ரொம்ப கலாய்ச்சி காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப மாக் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி காமிக்கக்கூடாது. ஆனால் கோவா படத்தில் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மெச்சூர்டாக காமிச்சிருப்பாங்க. நீங்கள் வெஸ்டர்னைஸ் ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மெச்சூர்டாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இது அந்த மாதிரி அணுகணும். ரொம்ப மார்க் பண்ணக்கூடாது. ஒரு மாதிரி இது பாடி ஷேமிங் அது கீழே தான் கிட்டத்தட்ட வரும். அந்த மாதிரி தான் இது. சோஷியல் மீடியாலன்ற பார்க்குறச்ச தட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா அதில் பார்த்தோன்னா அவங்களெல்லாம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இப்போலாம் வந்துட்டாங்க. ஜென்ரலாக இப்போது நாங்களாம் எப்படி வேலைக்கு போகிறோமோ இல்லை பசங்க எப்படி வேலைக்கு போகிறாங்க அதை விடவே அவங்க ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக நிறைய பண்ணுறாங்க. ஆனால் சினிமாவில் காட்டுறப்போ அது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்னமும் அவங்கள வந்துட்டு ஒரு டவுன் கிரேட் பண்ணுற மாதிரி காட்டுறது, இன்னும் அவங்களுக்கு ஒரு growth இல்லாத மாதிரி, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு செல்ஃப் எஸ்டீம் இல்லாத மாதிரி அவங்கள போர்ட்ரேட் பண்ணுறது வந்துட்டு இட்ஸ் நாட் லைக் அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்காததுனால தான் அவங்க வந்து இத்தனை வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்படி இருந்திருக்காங்க. லைக் ஒரு ட்ரெயின்ல போயிட்டு காசு கேட்கறதோ, கடையில போய் காசு கேட்கறதோ, ஏன்னா நம்மலாம் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல. அதையே இன்னமும் சினிமாவில் போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அவங்களுக்கு சினிமாலேயும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டா இப்போ அதை பண்ணிட்டு இருக்க டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள் கூட அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் அது யாருமே பண்ண மாட்டாங்க. சோஷியல் மீடியா லைக் தே ஆர் என்கரேஜிங் தீஸ் பீப்புள். பட் வந்துட்டு சினிமாவில் வந்துட்டு இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்.